ஹை, இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பருப்புசிலி பார்க்கலாமா? சூப்பராக இருக்கும். இது சவுச்சவில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பங்கு துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன், ஒரு பங்கு கடலை பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஒரே அளவு தான். துவரம்பருப்பு நீங்கள் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம், ஏன்னா நல்லா சாஃப்டாக வரும். துவரம்பருப்பு ஜாஸ்தி போட்டிங்கன்னா கடலைப்பருப்பில் மட்டும் கூட பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும் அது. அதனால் நான் துவரம்பருப்பும் சேர்த்துப்பேன். ஸோ இந்த 2 பருப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர்ஸ் ஊறினா போகும். நான் 1 ஹவர் தான் ஊற வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், போகும். 1 ஹவர் ஊறினா போகும். நான் இன்றைக்கி கொஞ்சம் காரமாக பண்ணுறேன், ஏன்னா குழம்பு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இன்றைக்கி. அதனால் நான் இன்றைக்கி பருப்புஸ்லேயே கொஞ்சம் காரமாக பண்ணுறேன். அதனால் நான் 6 மிளகா எடுத்து போட்டுருக்கேன். நல்லா காரமாக இருக்கும். சவுச்சவில் பண்ண போகிறேன்னா சவுச்சவ் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் வேக வச்சுட்டா ரொம்ப மெலிசாயிடுமா, தட் இஸ் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எண்ணெயை வச்சுட்டு சவுச்சவை வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இது டக்குன்னு வேகிற காய்கறி, நீர் காய்கறி இல்லையா? அதனால் இதை நான் வானலியில் போட்டு வதக்கிக்க போகிறேன் சவுச்சவை. யூஸ்வலாக இப்போ வேரைக்காய், பீன்ஸு, பருப்பு, கொத்தவரங்காய் இதிலெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இது நான் சவுச்சவில் பண்ணுறேன்றதுனால இதை நான் வதக்கிக்கிறேன். இதே மாதிரி புடலங்காயில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அதுவுமே நான் இப்படி தான் வதக்கிப்பேன் வானலியில். ஸோ எண்ணெயை விட்டு நான் சவுச்சவை நல்லா வதக்கிக்கிறேன் எண்ணெயில். இது நல்லாவே வெந்துடணும், ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் இதில் வேகாது. இது ஃபுல்லாகவே இது நல்லா வெந்துடணும். ஏன்னா அந்த பருப்புசிலியோடு போட்டு சேர்த்துக்கும் போது அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது நல்லா வெந்துடணும். மூடி போட்டு இதை நல்லா வேக வைக்கிறேன். இதுக்கு இப்போ தேவையான உப்பு போட்டுட்டேன். இந்த சவுச்சவ், இந்த பொரியலுக்கு மட்டும், சவுச்சவுக்கு மட்டும் தேவையான உப்பு நான் போட்டுருக்கேன். அவ்வளோதான். போட்டுன்ட்டு இதில் மஞ்சள் பொடியும் இப்போ ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வெந்துடணும். இது வெந்த உடனே தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பருப்புசிலி பண்ண ஆரம்பிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ எண்ணெயில். இது நல்லா வேகணும் ஆக்சுவலி, ஏன்னா அதுக்கப்புறம் வேகிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. சூப்பராக இருக்கும் சவுச்சவில் பருப்புசிலி. நம்ம என்ன காய், சவுச்சவ் சாப்பிடாதவங்கலாம் இல்லை, இது சாப்பிட்டால என்ன காய் இதுன்னு கேட்டுன்னே சாப்பிடுவாங்க. என் பையன் அப்படி தான் சாப்பிடுவான், இது என்ன காய் இது, நல்லா இருக்கே அப்படின்னு. ஆனால் சவுச்சவை சவுச்சவாக பொரியலாக பண்ணி கொடுத்தா இறங்காது. நம்ம ஊற வச்சுட்டோம்ல பருப்பு, ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை அரைச்சிக்க போகிறேன். காஞ்ச மிளகா, பருப்பு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, ஒரு 1 ஹவர் ஊறி இருக்குது பருப்பு, நல்லா குண்டு குண்டாக வந்துடுது ஊறி. ஸோ இது சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுன்ட்டு இதை நான் அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் மசால் வடைக்கெலாம் அரைப்போம்ல, நரன்னு அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். இந்த பருப்புக்கு மட்டும் தேவையான உப்பு, நான் சவுச்சவுக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன். அதனால் இந்த பருப்புக்கு தேவையான உப்பு மட்டும் நான் போட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ பருப்புசிலி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானலியை வச்சுட்டு வானலியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை இதை தாளிச்சுட்டுருக்கேன் எண்ணெயில். இதை சவுச்சவ் வதக்கின அதே பாண்டிலேயே பண்ணுறேன். ஸோ தாளிக்கிற சாமான்லாம் போட்டு தாளிச்சுட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல பருப்பு, அதை நம்ம கொட்டணும். இப்போ இது நல்லா செவக்கணும். இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்புலாம் நல்லா செவத்து கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். பெருங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா பெருங்காயம் பொரிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கோம்ல, அரைச்சி வச்சுட்டுருக்கோம்ல பருப்பு, அதை மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து நான் வானலியில் சேர்த்துக்க போகிறேன். இது கொஞ்சம் நரன்னு அரைச்சி வச்சுட்டுருக்கேன் பாருங்கள். அதனால் அதை எடுத்து எண்ணெயிலே சேர்த்து இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும்னு சொல்கிறத விட நல்லா வேக வைக்கணும். ஏன்னா பச்சையாக நம்ம அந்த பருப்பை ஊற வச்சு அரைச்சிருக்கோம்ல, அதனால் அது நல்லா வேகணும் பருப்பு, இல்லைன்னா பச்சை வாசனை வந்துடும். அதனால் நம்ம டைம் கொடுத்து இதை மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா மூடி போட்டு வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கீழெல்லாம் நரன்னு கரகரன்னு வந்துடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த லாஸ்ட்டாக வாண்டியில் ஒட்டின்னு இருக்கிறத எடுத்து சாப்பிட்டா. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு, ஓரளவு நல்லா வெந்திருக்கு. இது நல்லா உதிரியாக வரணும். ஆக்சுவலி இதை நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவா, இதை எடுத்து குக்கரில் ஆவி வச்சு வேக வச்சு அதை எடுத்து உதுத்து அதை போட்டு மிக்சியில் அரைச்சி உதுத்து அதை மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பெரிய வேலை, அதெல்லாம் தேவையே இல்லை. அவ்வளோதான். இப்போ நல்லா உதிரியாக வந்துடுது பாருங்கள். உதிரியாக வந்துடுது. சவுச்சவை நம்ம தனியாக வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை தூக்கி இந்த பருப்போடு சேர்த்தாச்சு. அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சவுச்சவ் அப்போவே வேகிறோம், இங்கே வேகிறதுக்கு டைம் கிடையாதுன்னு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். அந்த பருப்போடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இது நல்லா ஒரு தீயை ஜாஸ்தி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா சூப்பராக சவுச்சவ் ரெடி. பருப்புசிலி. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.